This is Saimidi Max Channel. Trigonometry problem. See exercise 6.2 problem 3. To a man standing outside his house, the angles of elevation of the top and bottom of your windows are 60 degree and 45 degree respectively. If the height of the man is 180 centimeter and if he is 5 meter away from the wall, what is the height of the window? அதாவது இந்த கொஷினோட தமிழ் மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் வந்து வீட்டுக்கு வெளியில நின்னுட்டு இருக்கிறாரு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா, அ வீட்ல இருக்க ஜன்னல் இருக்கு இல்லைங்களா? அந்த ஜன்னல அவர கீழ ஜன்னலோட பாட்டம பார்க்கும்போது மேக் பண்ற ஆங்கிள் எவ்வளோ சொல்லியிருக்காங்கன்னா, 45 டிகிரி. அதே அந்த ஜன்னலோட டாப்ப பார்க்கும்போது மேக் பண்ற ஆங்கிள் உயரத்தோட கோணம் வந்து பார்த்தீங்கன்னா, 60 டிகிரி. அதுக்கப்புறம் அந்த அந்த பெர்சனோட ஹைட் வந்து எவ்வளோன்னா 180 சென்டிமீட்டர்ன்னு குடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் அவர் வீட்ல இருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ்ல நிக்கிறாருன்னா, 5 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல நின்னா, அப்ப அந்த விண்டோ அந்த ஜன்னலோட ஹைட் என்ன எப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா? இப்ப நம்ம வந்து ஹவுஸ் ஹவுஸ் வந்து இந்த வால்ன்னு வச்சுக்கலாம். வீட்டோட வால் சுவர்ன்னு வச்சுக்குவோம். இதுல இந்த சுவத்துல அ இதுதான் ஜன்னல் போர்ஷன் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இப்ப இங்க இந்த வால்ல இருந்து இந்த செவுத்துல இருந்து அந்த மனுஷன் நிக்கிற இடம் வந்து பார்த்தீங்கன்னா, 5 மீட்டர். இவரோட ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா, 180 சென்டிமீட்டர் குடுத்துருக்காங்க. இப்ப இவரு இந்த ஜன்னலோட டாப்ப பார்க்கும்போது மேக் பண்ற ஆங்கிள், அதாவது அந்த கோணம் எவ்வளோன்னா 60 டிகிரி குடுத்துருக்காங்க. அதுவே இந்த பாட்டம பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, அவரு மேக் பண்ற ஆங்கிள் வந்து 45 டிகிரின்ட்டாங்க. இப்ப இந்த வாலோட ஹைட் வந்து நமக்கு தெரியாது. அப்ப அத எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம். இந்த வால்ல தான் இந்த ஜன்னல் இருக்கு. அதோட ஹைட்ட ஹெச்ன்னு வச்சுக்கிறோம். இப்ப இவரோட ஹைட் சென்டிமீட்டர்ல இருக்கனால, நம்ம இந்த மீட்டர்ல குடுத்துருக்க அவருக்கும் சுவருக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ சென்டிமீட்டருக்கு மாத்துறோம். 1 மீட்டர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, 100 சென்டிமீட்டர். அப்ப இந்த 5 மீட்டர் என்னவா கன்வெர்ட் ஆகும்னா, 500 சென்டிமீட்டர் ஆயிடும். ஓகேங்களா? இப்ப நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, ஆங்கிள் தெரியும். ஆப்போசிட் தான் கண்டுபிடிக்கணும். அட்ஜசன்ட் தெரியும் நமக்கு. அப்ப எப்பயுமே ஆப்போசிட், அட்ஜசன்ட் வச்சுட்டு போடுற மாரி ஆங்கிள்ன்னு பார்த்தீங்கன்னா, டான் 60 டிகிரி 45 டிகிரி கண்டுபிடிக்கணும். அப்ப வந்து டான் 60 டிகிரி ஈக்குவல் டூ ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா, டான் ஆல்ஃபா ஈக்குவல் டூ ஆப்போசிட் சைட் பை அட்ஜசன்ட் சைடு. இதுல டான் 60 டிகிரினா ஆப்போசிட். ஆப்போசிட்னா இந்த மொத்தமும் பார்த்தீங்கன்னா, இதுவரைக்கும் எக்ஸு, இது ஹெச். இது 2யும் கம்பைன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, ஹெச் பிளஸ் எக்ஸ் ஆயிடும். ஓகேங்களா? டோட்டல். அப்ப ஹெச் பிளஸ் எக்ஸ் ஆப்போசிட் டிவைடட் பை அட்ஜசன்ட் அப்படிங்கிறது 500 சென்டிமீட்டர் 500. இப்ப டான் 60 டிகிரி. டான் 60 டிகிரினா, டான் 30 டிகிரி 1/√3. டான் 60 டிகிரி வந்து பார்த்தீங்கன்னா, √3. அப்ப √3 ஈக்குவல் டூ ஹெச் பிளஸ் எக்ஸ் டிவைடட் பை 500. இதுல இந்த 500 இந்த பக்கம் கொண்டு வந்துட்டோம்னா, ஹெச் பிளஸ் எக்ஸ் ஈக்குவல் டூ 500 √3. இது ஒரு வேல்யூ. இதுக்கப்புறம் இன்னொரு ஆங்கிள் இருக்கு இல்லைங்களா? 45 டிகிரி. இதுக்கு கண்டுபிடிக்கணும். டான் 45 டிகிரி ஈக்குவல் டூ 45 டிகிரினா, இப்ப இந்த போர்ஷன் மட்டும் தான் வரும். இது மட்டும் வரும். பேஸோட வேல்யூ வந்து காமன் தான். அதாவது அட்ஜசன்ட் சைடு 500 தான். பட் ஆப்போசிட் சைடு வெறும் எக்ஸ் மட்டும் தான். அப்ப எக்ஸ் டிவைடட் பை 500. டான் 45 டிகிரியோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 1. அப்ப 1 ஈக்குவல் டூ எக்ஸ் பை 500. இதுல இந்த 500 இங்க போச்சுன்னா, எக்ஸோட வேல்யூ 500 ஆயிடும். இப்ப இது ஃபர்ஸ்ட் இக்குவேஷன், இது செகண்ட் இக்குவேஷன் வச்சுட்டோம்னா, செகண்ட் இக்குவேஷன் யூஸ் பண்ணி 1 இம்ப்ளைஸ் இது ஹெச் ஆக்சுவலா. ஹெச் பிளஸ் எக்ஸோட வேல்யூ எவ்வளோ 500 ஈக்குவல் டு 500 இன்டூ √3. இதுல ஹெச் தான் கண்டுபிடிக்கணும். ஹெச்ங்கிறது ஹைட் ஆஃப் த விண்டோ. அப்ப 500 √3 மைனஸ் 500. இப்ப √3 வேல்யூ நமக்கு கிவன் ப்ராப்ளத்திலே கொடுத்துட்டாங்க 1.732. அப்ப 500 இன்டூ 1.732 மைனஸ் 500. இப்ப இதை மல்டிப்ளை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, இதை மல்டிப்ளை பண்ணீங்கன்னா மேனுவல் மல்டிப்ளிகேஷன் போட்டுக்கோங்க. 866 வரும் மைனஸ் 500. இப்போ 866 மைனஸ் 500னா 366. ஆக்சுவலாக ஹெச் வந்து பார்த்தீங்கன்னா இது சென்டிமீட்டரு. இப்போ நமக்கு கிவன் ப்ராப்ளம் மீட்டரில் கொடுத்தாங்க. அப்போ திரும்ப இந்த சென்டிமீட்டரை மீட்டருக்கு மாற்றினோம்னா ஹெச் ஈக்குவல் டு 366 டிவைடட் பை 100ஆல் டிவைட் பண்ணணும் மீட்டருக்கு மாற்ற. அப்போ 3.66 மீட்டர். அப்போ ஹைட் ஆஃப் த விண்டோ வந்து பார்த்தீங்கன்னா, height of the window equal to 3.66 meter.
வியூ நம்ம வந்து ஹைட் ஆஃப் த விண்டோ ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். வியூவர்ஸ், உங்களுக்கு 9th 10th 11th 12th காலேஜ் ஓரியன்டா எந்த மேக்ஸ் ப்ராப்ளம் டவுட் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் ப்ராப்ளம் சால்வ் பண்ணி வீடியோ அப்லோட் பண்ணுறேன். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவை லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.